அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, டியூட் ஸ்பேரில் அக்ரோலக்ஸ் 50ங்க. டானா ஆக்சிலோட பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சீல்டு பெவல் ஆக்சிலோட 10 ஃபார்வேர்டு 10 ரிவேர்ஸ். அந்த ஆக்சிலோட பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்து ரிவ்யூ எம்பி ஃப்ளோ பர்ஃபார்மன்ஸ் போட்டிருப்போம். சேம் அதே ஹெச்பி அதே மாடலில் 15 ஃபார்வேர்டு 15 ரிவேர்ஸுங்க. க்ரீப்பர் கீர் பாக்ஸோட பார்த்தீங்கன்னா டிராக்டர் லான்ச் ஆகிருக்கு. இந்த டிராக்டரோட கேஜிஎல் பர்ஃபார்மன்ஸுங்க. வாழை பார்த்தீங்கன்னா கேஜிஎல் ஃபுல் கேஜிஎல்ல வாழை வந்து சேர்த்துல அமுத்துறாங்க. அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஸோ சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்ரேட் பண்ணுற கீருன்னு பார்த்தாங்க லோ டாப் கீருங்க. இதில் வந்து ஃபார்வேர்டு ரிவேர்ஸுக்கு சட்டில் கீர் கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டில் நீங்கள் என்ன வேகத்தில் போகிறீங்களோ அதே ரிவேர்ஸில் வந்துக்கலாங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ரண்ட் வெயிட் வந்து முன்னாடி போட்டிருக்கிறாங்க. அந்த ஃப்ரண்ட் வெயிட்டுக்கல்ல தான் பார்த்தீங்கன்னா டம் 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 சவுண்டு கேட்குதுங்க. நிறைய பேர் அதை பார்த்துட்டு கீர் பாக்ஸில் சவுண்டு வருதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் சொல்கிறேங்க. ஃப்ரண்ட்டில் வந்து எக்ஸ்ட்ரா வெயிட் வந்து போட்டிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு அந்த வண்டி ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் மூவ்மெண்ட் போகிறப்ப லைட்டாக டம்மு டம்முன்னு சவுண்டு கேட்குதுங்க. ஆர்பிஎம்னு பார்த்தாங்க ஒரு 1700 ஆர்பிஎம் வந்து செட் பண்ணுறாங்க. 100லேருந்து 150 ஆர்பிஎம் ட்ராப்பேஜில் டிராக்டர் வந்து ஓடிட்டு இருக்குதுங்க. டியூட் ஸ்பேர் வந்து ஜெர்மன் பிராண்டுங்க. அவங்களோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்குங்க. மெயினாக வந்து டியூட் ஸ்பேரில் நீங்கள் அந்த ஹெச்பி கேட்டகரியில் மைலேஜ் வந்து நல்லா இருக்குங்க. நிறைய பேர் டியூட் ஸ்பேரை விரும்புகிற காரணமே மைலேஜ் தாங்க. மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பைசரோட ஃபுல்லி சீல்டு பெவல் ஃப்ரண்ட் ஆக்சில் வந்து கொடுத்துருக்குறாங்க. சகதியில் யூஸ் பண்ணுற மாதிரி. இதில் டயர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 9.5க்கு 20ங்க பெரிய டயர் வருங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா 14 சைஸ் டயருங்க. இப்போ ஓடிட்டு இருக்கிற ஃபீல்டு பார்த்தீங்கன்னா சுத்தமான களிமண் பூமிங்க. எடுக்கிற ஏரியான்னு பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் அத்தானி ஏரியாவில் வந்து எடுத்துருக்குறேங்க. அத்தானி மெயினில் தான் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்குறேங்க. சுத்தமான களிமண் பூமிங்க. ஒரு துளி கூட கிரவுண்ட் ஹம்மிங் சவுண்டே எதுவுமே வரதில்லைங்க. ஃப்ரண்ட்டில் வந்து எக்ஸ்ட்ரா வெயிட் வந்து இவங்க ஆட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 4 wheel drive பர்ஃபார்மன்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா பம்பர் ஒர்க்கு எல்லாமே நீட்டாக பண்ணிக்கிறாங்க. ஃபார்வேர்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வாழையை அமுத்திடுவாங்க. ரிவேர்ஸில் பார்த்தீங்கன்னா பறச்சுடுவாங்க. ஃபார்வேர்டு போகிறப்போ வாழையை மேலாப்பில் அமுத்தி விட்டுட்டு போயிட்டு ரிவேர்ஸில் வரப்போ பார்த்தீங்கன்னா அடியை வாழை முட்டி வரைக்கும் பறச்சு எடுக்கிறதுங்க. அதுதாங்க ப்ராசஸ்ஸு. துண்டு துண்டாக பார்த்தீங்கன்னா இரும்பு வீல் பார்த்தீங்கன்னா வெட்டி மண்ணுக்குள்ளே அமுத்திடுங்க. இந்த மாதிரி கேஜுவல் முறையில் வந்து யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வாழை வந்து முழுசாக மண்ணுக்கடியே போயிடுதுங்க. பூமி வந்து நலமாகுதுங்க. அதுக்காக தான் கேஜுவல் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து கொண்டு போவாங்க. மேக்ஸிமம் தண்ணி அதிகமாக இருக்கிற ஏரியாவில் வடிகால் ஏரியா உரம்புக்கால் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. கேஜுவல் பார்த்தீங்கன்னா 16 சைஸ் கேஜுவல் வந்து போட்டிருக்குறாங்க. கேஜுவலை பற்றி ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா தனியாக பண்ணுறேங்க. என்ன சைஸில் என்ன மெஷர்மெண்ட்டில் போடணும், வாழைக்கு வந்து எந்த மாதிரிலாம் போடணும்னு சொல்லிட்டு தனியாக ஒரு செப்பரேட்டாக வீடியோ பண்ணுறேங்க. நல்லா பறைக்குதுங்க டியூட் ஸ்பேரை பொறுத்த வரைக்கும்.
டியூட் ஸ்பேரை பொறுத்த வரைக்கும் சீலிங்கு பேரிங்கு எல்லாமே ஹெவியாக கொடுப்பாங்க. பின்னாடி வந்து பிளான்ட்ரி டிரைவ் ஆக்சல் கொடுத்ததுனால உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து கிரவுண்ட் கம்ப்ளைண்ட்டாக அந்த பிரேக் கம்ப்ளைண்ட் அந்த பேரிங் போகிறது அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் மேக்ஸிமம் வராதுங்க. டியூட் ஸ்பேரில் கியர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லூப்ரிகேஷனுக்காக ஃப்ளாஷ் லூப்ரிகேஷன் கொடுத்துக்கிறாங்க. அதாவது வந்து ஒவ்வொரு கியர் மேலேயும் ஆயில் வந்து ஸ்ப்ரே ஆகிட்டே இருக்கும். அதனால் என்னென்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கியர் பாக்ஸில் ப்ராப்ளம் வராதுங்க. ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு இருக்குதுங்க. நல்லா ஈல்டு வந்த வாழைங்க செவ்வாழை பார்த்தீங்கன்னா. இதில் அதிகமாக பிரேக்கை வந்து என்கேஜ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. பிரேக்கை சடனாக முதிச்சு ஒன் சைடு பறக்கி விட்டுட்டு போவாங்க. இதுதான் இதோட ப்ராசஸ்ங்க. இதுக்கு வந்து அதிகமாக வந்து கியர் பாக்ஸு கிரவுண்டெல்லாம் ஹெவியாக இருக்கிற டிராக்டரு ப்ளஸ் வந்து சீல் வந்து நல்லா இருக்கிற டிராக்டர் வந்து இந்த மாதிரி யூஸ்க்கு வந்து நல்லா செட் ஆகுங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அக்ரோ மேக்ஸ் 50E பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் போட்டிருப்பேங்க. இது பார்த்தீங்கன்னா அக்ரோலக்ஸ் 50Eங்க. இதோட மைலேஜ்னு பார்த்தாங்கன்னா ஆவரேஜாக 4 to 5 லிட்டர் போகுதுங்க. ஃபீல்டை பொறுத்து வந்து மாறுதுங்க மைலேஜ் பார்த்தீங்கன்னா. வாழை பொறுத்து ஃபீல்டோட கண்டிஷனை பொறுத்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து மாறுதுங்க. மற்றபடிக்கு ஓட்டுறக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ஃபோர்ட்டு பர்ஃபார்மன்ஸு எல்லாமே நல்லா இருக்குது. மெயினாக கிரவுண்ட் அம்மிங் சவுண்டு வந்து வரலைங்க. ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் போகிறப்ப பார்த்தீங்கன்னா கிரவுண்டு கியர் பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் வெர்ஷனாக இருக்குதுங்க. கேஜியில் ஓட்டுறதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்க. கொஞ்சமாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டிரைவரை போட்டிங்கன்னா மட்டும்தான் சீக்கிரம் ஏரியா கவரேஜும் கொடுப்பாங்க. வண்டி வந்து சிக்காமல் எடுத்துகிட்டு வருவாங்க. கேஜியில் ஓட்டுறதுல இருக்கிற பெரிய விஷயம் என்னன்னு தெரியுங்களாங்க, வண்டி சிக்காமல் ஓட்டிகிட்டு வர்றதுங்க. காடு வந்து எந்த ஏரியாவில் எப்படி ஓடுது, மண் வந்து இறங்குதா இல்லையா, அதெல்லாம் கரெக்டாக பார்த்து ஓட்டிகிட்டே இருக்கணுங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து கேஜியில் ஓட்டுறது செட் ஆகுங்க. கேஜியில் ஓட்டுறவங்களுக்கு கொண்டு வந்து நார்மல் விரலை ஓட்டிங்கன்னா குழப்பிடுவாங்க. அதே மாதிரி விரலை ஓட்டுறவங்களுக்கு கொண்டு போய் கேஜியில் ஓட்டுற விட்டிங்கனாலும் குழம்பிடுவாங்க. அந்த வேலைக்கு அந்த சீசனில் அதுக்கு கரெக்டான ஆளை போட்டு யூஸ் பண்ணிங்க, எனக்கு வந்து அந்தளவுக்கு அனுபவம் இருக்குது அப்படின்னா எடுத்து ஓட்டினீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் வந்து இதில் இருக்குதுங்க. இந்த ஒரு தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தேடில் வந்து நீங்கள் உழவு வாடகைக்கு ஓட்டி கொடுக்குறப்போ எந்த இடத்துல வந்து வண்டி இறங்குது, மண் வந்து எந்த மாதிரி இருக்குது, தண்ணி எந்த அளவுக்கு விடணும், எப்படி வந்து ஓட்டணும், எப்படி ஏரியா கவரேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறது கரெக்டாக தெரியணுங்க. ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா கதிலி வாழையாக இருந்தால் 6 to 7 மணி நேரங்க. செவ்வாழை குவிண்டால் நேந்திரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரங்க ஒரு ஏக்கர். இதுதான் ஆவரேஜ் டைமிங்க ஓட்டுறதை பொறுத்த வரைக்குங்க. மணிக்கணக்கில் ஓட்டினா ஒரு சிலர் 1200 வாங்குறாங்க மணிக்கு பார்த்தீங்கன்னா கேஜியில் ஓட்டுறக்கு. ஏக்கர் கணக்கில் ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா 10,000 to 15,000 வரைக்கும் வாங்குறாங்க ஒரு ஏக்கருக்கு. வாழை பொறுத்து அது வந்து மாறுதுங்க. ஸோ உங்கள் ஏரியாவில் நீங்கள் என்ன கணக்கில் ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் வந்து இருக்கிற பெரிய ரிஸ்க்கே வந்து மாட்டாமல் வண்டி வந்து சேத்துல சிக்காமல் ஓட்டுறதுங்க. இன்னொரு ரிஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டியை கழுவுறதுங்க. சீசன் டைமில் ஓட்டி முடிச்சுட்டு
டெய்லியாக இருக்கட்டும் 2 நாளைக்கு ஒருக்கா இருக்கட்டும் அதை க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெரிய ஒரு ரிஸ்க்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை எதிங்க. அந்த 2 தாங்க இதில் இருக்கிறது சிரமமே. டியூட் ஸ்பேரில் பார்த்தீங்கன்னா ஹை ஃபஸ்ட் கியர்லேயும் லோ டாப் கியர்லேயும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஏரியா கவரேஜ் வந்து கொடுக்க முடியுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறீங்க ஹை ஃபஸ்ட்டில் வந்து ஓட்டுறாங்க. ஹை ஃபஸ்ட்டு ஹை ரிவர்ஸுங்க. இது வரைக்கும் லோ டாப்பில் யூஸ் பண்ணாங்க. இப்போ ஹை ஃபஸ்ட்டில் வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஃபினிஷிங் பாருங்கள் எந்த அளவுக்கு வருதுன்னு. வாழை வந்து முழுசாக ஒரு அமுத்து வெட்டி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நிலத்தில் அமுத்திட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சாலை ஓட்டுவாங்க. அப்படி சாலை ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா 1-2 தழுங்கிறது மேலே முதங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணி கடியே போய் மண்ணும் பார்த்தீங்கன்னா சமமாயிருங்க. சேர் ஓட்டுறதை பொறுத்த வரைக்கும் இப்படி தாங்க ஓட்டி கொடுப்பாங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ரண்ட் வெயிட் வந்து முன்னாடி போட்டிருக்கிறாங்க. அந்த ஃப்ரண்ட் வெயிட்டுக்கல்ல தான் பார்த்தீங்கன்னா டம் சவுண்டு கேட்குதுங்க. நிறைய பேர் அதை பார்த்துட்டு கீர் பாக்ஸில் சவுண்டு வருதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் சொல்கிறேங்க. ஃப்ரண்ட்டில் வந்து எக்ஸ்ட்ரா வெயிட் வந்து போட்டிருக்கிறாங்க. அதனால தான் உங்களுக்கு அந்த வண்டி ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் மூவ்மெண்ட் போகிறப்ப லைட்டாக டம்முன்னு சவுண்டு கேட்குதுங்க. மற்றபடி கியர் பாக்ஸில் எந்த ஒரு நாய்ஸுமே இல்லைங்க. நல்லா இருக்குது. கியர் பாக்ஸ் வந்து நல்லா அப்டேட்டடாக கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.